வணக்கம் நண்பா, நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி அடுத்த படம். அதாவது தளபதி 69 என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அது கடைசியில பார்த்தா பாலையாவோட ரீமேக்குங்க. எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? தளபதி ரீசென்ட்டா வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்து இது குடுத்தார்ல, ஸ்பீச் குடுத்தார்ல, பரந்தூர்ல. அது எவ்வளோ பெரிய சீரியஸ் விஷயம். நம்மல்லாம் அவர் என்ன பேசுறாருன்னு தான் பார்த்தோம். ஆனா, நம்ம பசங்க ஜூம் இன் பண்ணி வேற ஒரு விஷயத்த வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அவரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல இருந்த கெட்டப்பும், பாலையாவோட கெட்டப்பும் ஒரே மாரி இருக்குங்க. அதாவது பகவத் கேசரின்ற படத்துல பாலையா கெட்டப் அதே மாரி தான் இருக்கு. இந்த ஃபோட்டோல நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து நெறைய ரூமர் வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவத் கேசரி ரீமேக் தான் சொல்றாங்கன்னு சொல்ட்டு. இது அது அப்படியே ரீமேக்கா? இல்ல சும்மா ஒரு இன்ஸ்பிரேஷனா? ஏன்னா, பகவத் கேசரி ரீமேக் பண்றதுக்கு எதுக்குங்க எச். வினோத்? இன்னொன்னு இது வந்து கடைசி படம்னு சொல்றாய்ங்க. நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அதில எப்படியாவது அதாச்சும் ஆச்சுன்னா, நம்ம எதிரிகள்லாம் சும்மா விடுவாய்ங்களா? அப்படின்னு இருக்கும்போது, சரி விஜய் இங்க எந்த படம் நடிச்சாலும் நம்ம பார்ப்போங்க. திருப்பாச்சி எல்லாம் பார்த்துருக்கோம். அது பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. கதை முக்கியம் இல்ல. பட் ஆனா எச். வினோத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு படமா அமையணும். அதுவும் நினைச்சேன் நானு. ஸோ அந்த விஷயத்தில வந்து இது கொஞ்சம் ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. பட் அந்த இதுக்கும் படம் வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி நடிச்சாலும் படம் வெற்றி தான். இன்னும் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. இன்னொன்னு இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஸ்பெஷல் அப்டேட் சொல்றேன். என்ன அப்டேட்னா, வரப்போற சண்டே அதாவது குடியரசு தினம் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுங்க. ஆமாங்க, எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இந்த மாரி நெறைய சொல்வேன். நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா. ஸோ, நீங்க வந்து அதான் சொல்றேங்க. எப்படி இருக்கும்னு தெரியலையே! இந்த படம் ரீமேக்கா இருந்தா, ஐய்யய்யோ! இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ரீசென்ட்டா போயிருக்கு. இந்த ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த அந்த பகவத் கேசரில வர அந்த ஒரு அந்த மில்ல நடக்கும் தெரியுமா? லாரில ஒரு வருவாரு தெரியுமா? அந்த மாரி ஒரு சீன்லாம் எடுத்ததா நாங்க தகவல் கேள்விப்படுறேன். ஸோ, என்னன்னு தெரியல. கடைசியில பார்த்தா இது பகவத் கேசரி ரீமேக் சில பேர் சொல்றாங்க, அந்த படம் நல்ல படம் தான்யா. கதை நல்லா தான்யா இருக்கும். அவர் சூப்பரா சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்றாய்ங்க. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.